உங்களோட வார்ட்ரோப்ல கண்டிப்பா ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் இருந்தா போதும். எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். தென் வேற எந்த ஒரு ஷூவும் வாங்க தேவையில்ல. ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் ஒண்ணு போதும்னு சொல்லி எல்லா இன்ஃப்ளூயன்ஸருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பட் நான் அவங்க பேச்செல்லாம் கேட்டு ஷூஸ்லாம் வாங்கினேன். ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் மட்டுமே 2 வாங்கினேன். 2மே வேஸ்ட்டா தான் போச்சு. அதுவும் பிராண்டடா தான் வாங்கியிருந்தேன். அவங்க என்ன ஷூ சொன்னாங்களோ அதே ஷூ வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு வேஸ்ட்டா தான் போச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோல ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் ஏன் வாங்கணும்? ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் எப்படிலாம் பார்த்து வாங்கலாம்? தென் பிராண்டடான ஷூ வாங்கியும் என்னோட ஷூஸ்லாம் ஏன் வேஸ்ட்டா போச்சு? கரண்ட்டா இப்ப நான் என்ன ஒயிட் ஸ்னீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபுல்லா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி க்ரூமிங் டிப்ஸ், பர்சனல் கேர் டிப்ஸ்லாம் உங்களுக்கு புடிக்கும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஏன் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வாங்கணும்னு யோசிங்க. பிகாஸ் நம்மகிட்ட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் நெறைய வச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஷூ மேட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு நம்மளால. ஸோ ஒரு ஷூ வாங்கிட்டு எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் மேட்ச் பண்ண மாரி பார்த்துக்கலாம்னா, அது ஒயிட் ஸ்னீக்கர்ஸால பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒயிட் ஸ்னீக்கர்ஸுக்கே நம்ம போறோம். பட் அந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸ்ல வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயம் பார்த்து வாங்குனா மட்டும் தான் அந்த அந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் கரெக்ட்டா ஒர்க் பண்ணும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, வாஷபிலிட்டி பார்க்கணும். கழுவ முடியுமான்னு பார்க்கணும். கிளீன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஐ மீன் தண்ணி ஊத்தி கிளீன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். தென் மெட்டீரியல் செக் பண்ணணும். மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா, கம்ஃபோர்ட் பார்க்கணும். நமக்கு கம்ஃபோர்ட்டா இருக்கா? அது மட்டும் தான் பார்க்கணும். இந்த 3 விஷயம் பார்த்தாலே போதும். இந்த 3 விஷயம் எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஷூ வாங்குறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் செக் பண்ணணும். நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். இத யூஸ் பண்ணி உங்க மெட்டீரியல் ஈஸியா செக் பண்ணிட முடியும். நீங்க வாங்க போற ஷூ பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃபான்னு மட்டும் செக் பண்ணாலே போதும். நீங்க மெட்டீரியல் செக் பண்ணவே தேவையில்ல. பிகாஸ் நம்ம வாங்குற ஷூ எல்லாம் எந்த ஷூவா இருந்தாலும் சரி, நம்ம தண்ணி வச்சு கழுவுற மாரி ஒரு நெலம வரும். பிகாஸ் மோஸ்ட்லி ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் கண்டிப்பா கழுவுற நெலம கண்டிப்பா வந்தே ஆகும். ஸோ அந்த மாரி வரப்போ, நம்ம தண்ணி ஊத்தி கழுவ அந்த சோல் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுரும். மொத்தமாவே அந்த ஒயிட் ஸ்னீக்கர் டேமேஜ் வேஸ்ட்டா போயிரும். ஸோ அதுக்காக வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம ஷூவ நம்ம தண்ணியிலேயே போட்டு எடுத்தாலும் ஒண்ணும் டேமேஜ் ஆகாது. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலும் 90% உங்க ஷூக்கு எந்த டேமேஜும் வராது. நீங்க மெட்டீரியல் வந்துட்டு 10% நீங்க அது உங்க சாய்ஸ். உங்களுக்கு புடிச்ச மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கோங்க. மத்தபடி அது வாட்டர் ப்ரூஃபா மட்டும் செக் பண்ணி வாங்குனாலே போதும். தென் கம்ஃபோர்ட் செக் பண்றது. கம்ஃபோர்ட் எப்படி செக் பண்ண முடியும்? கண்டிப்பா நம்ம ஒரு ஆஃப்லைன் ஷாப்புக்கு போயிட்டு அது போட்டு பார்த்தா மட்டும் தான் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ண முடியும். ஸோ ஆனா நம்ம அப்படி பண்றதே இல்ல. இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொல்றாரோ அத அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஆன்லைன்ல போறோம். ஷூவ தட்டி விட்டா வரும். வந்ததுக்கப்புறம் போடுவோம். அப்படியே கிழிஞ்சு போயிரும். இதான் எனக்கு நடந்தது. நான் உங்கள மட்டும் சொல்ல என்னையும் சொல்றேன். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றத கேட்டு நான் வாங்குனேன். வாங்குன ஷூ 2மே வேஸ்ட்டா போச்சு. அதனால தான் நானே ஒரு ஷூ எங்க வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஷூவ நானே ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். அது அடுத்தடுத்து வீடியோ கிளிப் போடுறேன். அப்படி கவனமா பார்த்துட்டே வாங்க. ஸோ நீங்க ஒரு ஷூ வாங்குனீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ஷாப்ல போய் வாங்குங்க. இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டு அந்த ஷூ நல்லா டூரபிலிட்டி நல்லா இருக்கா? ஷூ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதே ஷூ வேணா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். மத்தபடி வேற யார் பேச்சையும் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பேச்செல்லாம் கேட்டு ஆன்லைன்ல ஷூவ ஆர்டர் போட்டுறாதீங்க. பிராண்டடாவே இருந்தாலும் சரி. இந்த ஷூ தான் அது. இந்த ஷூ நீங்களே பாருங்க. ஹைலேண்டர் பிராண்டு. ஹைலேண்டர் சொல்லுவாங்க யூடியூப்ல. நல்லா பாருங்க ஹைலேண்டர் தெரியுதா? ஸோ நெறைய யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. இது எவ்வளோனா ஒரு 699ஓ 680ஓ 680 சம்திங் நான் வாங்கியிருந்தேன். ஒரு நல்ல ஷூ இந்த மாரி வாங்கினேன். இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிழியாது. அவ்வளோ சீக்கிரம் நம்ம தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் கிழியாது. பட் ஆனா அழுக்கு சேர்ந்தா கிளீன் பண்ணவே முடியல. அதே மாரி இதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே லூஸ் ஸ்டிச்சஸ். ஆட்டோமேட்டிக்காவே எடுத்துட்டு வந்துருது. பாருங்க ஷூவ காட்டுறேன். இங்க பாருங்க. கிழிஞ்சு தொங்குது தெரியுதா? ஷூ தெரியுதுங்களா? நான் இது மட்டும் இல்லாம ஸ்டிச்சஸும் போட்டுருக்கேன். ஸ்டிச்சஸ் தெரியுதா? ஸ்டிச்சஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸ்டிச்சஸும் போட்டுருக்கேன். ஸ்டிச்சஸ் போட்டுமே அது அப்படியே கிழிஞ்சிட்டு வந்துட்டீங்கன்னா, கிழிஞ்சு தொங்குது என்னான்னே தெரியல. மத்தபடி இந்த ஷூல ஒண்ணும் இல்லன்னு தான் நெனைக்கிறேன். இந்த ஷூ சுத்தியுமே நான் ஸ்டிச்சஸ் போட்டுருப்பேன். ஃபுல்லாவே ஸ்டிச்சஸ் தான் ஷூல. எக்ஸ்ட்ரா போட்ட ஸ்டிச்சஸ். ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி எடுத்துட்டு வந்துரும். இந்த மாரி எடுத்துட்டு வந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டிச்சஸ் தான் போட முடியும். இப்ப இந்த ஷூ வாங்கி மனசே கேட்கல தூக்கி போடுறதுக்கு. ஆனா வாங்கி ஒரு 3 மாசம் கூட ஆகல. 3 மாசம் கூட ஆகலன்னு தான் நெனைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ நீங்க ஒரு ஆன்லைன்ல ஷூ வாங்குனீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பேச்ச கேட்டு கண்டிப்பா வாங்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இல்ல உங்க ஃப்ரெண்டே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பான். அவன்ட்ட கேட்டு வாங்கிங்க. இல்லன்னா, இந்த வீடியோ அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே வாங்க. கடைசியா நானே ஒரு ஷூ சொல்றேன். இப்ப அடுத்து என்ன ஷூன்னு சொல்றேன். மறக்காம கேளுங்க. இப்ப நான் கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷூ ஜூடியோல வெறும் ரூ. 300க்கு வாங்குன ஷூ. இங்க பாருங்க. ஜூடியோல புது ஷூ. வெறும் ரூ. 300க்கு வாங்குன ஷூவு. இந்த ஷூ லப்பர் மாரி தான் இருக்கும். ரூ. 300க்கு ஒர்த்தான்னு கேட்டா, அதுக்கு மேலேயே ஒர்த்து தான். இப்ப நான் இதுக்கு முன்னாடி வாங்குன 2 ஷூ இருக்குங்களா, அத விட இந்த ஷூ ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் தண்ணிக்குள்ள ஊற வச்சு நான் கழுவுவேன். ஒண்ணும் ஆகாது என் ஷூக்கு. பாருங்க ஃபுல்லா லப்பர். உள்ள சோலே லப்பர் தான். ஹீல் மாரி இருக்கும் பெருசா. நீ எத்தன வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒண்ணுமே ஆகாது. மிஞ்சி மிஞ்சி போனா தேஞ்சு தான் போகுமே தவிர, இது கிழிஞ்செல்லாம் போகாது. ஃபுல்லா லப்பர் தான். நீங்க வேணும்னா ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண மாட்டேன்னா லேஸ் மட்டும் மாத்துனா போதும். மத்தபடி இதுல டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான். இது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து வெறும் பஞ்சு மாரி தான் இருக்கு. எப்ப கிழியும் யாருக்கும் தெரியல. வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த ஷூ நல்லா தான் இருக்கு.
முடிஞ்ச அளவு நீங்கள் ஜூடியோக்கு போயிட்டு இந்த 300 ஷூவை வாங்கிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஜூடியோ தெரியுதா? ஜூடியோ இந்த ஷூ தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஷூ லிங்க்கெல்லாம் தர முடியாது. உங்கள் பக்கத்தில் இருக்க ஜூடியோ போங்க, ஒரு 300 போடுங்க, எக்ஸ்ட்ரா 50 போட்டு சாக்ஸோட வாங்கிக்கோங்க. நல்ல ஷூ. வேறு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் வாங்காதீங்க. நானும் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டு என் ஷூ வாங்காமல் போயிடாதீங்க. ஐ மீன் நீங்கள் ஜூடியோ போங்க, இந்த ஷூ வாங்குங்க. ஏன்னா என்னோட கடை எதுவும் கிடையாது. நீங்கள் போகிறீங்க, பார்க்குறீங்க, வாங்குங்க. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. பிகாஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஷூ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண 2 ஷூமே வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. 2 ஷூமே டிஃப்ரெண்ட் டைப்பில் வாங்கினேன். 2மே வேஸ்ட்டு. இப்போ இந்த ஷூ வாங்கியிருக்கேன். இந்த ஷூ நல்லா உழைக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலேஜ் சேரும்போது ஒருத்தன் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வாங்கினான் ஜூடியோவில். இப்போ வரையும் போட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டால் அப்படியே ஊற வச்சு என்னென்னமோ பண்ணுவேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுவான்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் ஜூடியோ போங்க, 300 நீட்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. முடிஞ்சால் ஏன் இல்லை நான் அதிகமாக தான் வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா ஒரு 1000 போட்டு 3 ஷூ 4 ஷூ வாங்கிக்கோங்க. அதுவே போதும். ஜூடியோலேயே 3 ஷூ 4 ஷூ வாங்கிக்கோங்க. அதுவே எனஃப் தான். ஸோ நீங்கள் வேறு அதிகமாக காசு போட்டு வேறு பெரிய பெரிய பிராண்ட்லாம் வாங்கவே தேவையில்ல. ஜூடியோ போய் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் நான் போடுவேன். ஸோ வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஐ எம் ஆதிசேஷன்.